அந்த பையில எப்படி தட்டணுமோ அப்படி வசமாக தட்டிட்டோம் பெரியப்பா. ஏதோ நம்ம போராத நேரம், அதான் இப்படியெல்லாம். நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பா, எல்லாம் சரியாயிடும். உங்ககிட்ட சொல்லிருக்கவே கூடாது நான் இதை. ராசா என் பிள்ளைக்கு என்னாச்சு? ராசா என்னயா? ஒன்றும் இல்லைம்மா, பாலத்து மேலே உட்காந்து பேசிட்டு இருந்தோம், தவறி கீழே விழுந்துட்டான். அதான் தலையில பலமா அடிபட்டுருக்கப்பா. சீனி கல்லு குத்திருச்சுப்பா. மேல சூடா இருக்குயா? ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு தான் வரோம். ஊசி போட்டாங்களாப்பா? ஊசி போட்டாங்கப்பா, மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்காங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி மெதுவாயா மெதுவா பார்த்துப்பா. இருட்டுல போகாதாடான்னு சொன்னா கேக்கானா? பாத்து ராசா, பாத்து உட்காருயா. மெதுவா மெதுவாப்பா. ஐயா இங்க பாருங்கய்யா. என்னம்மா? என்னையா விரல் தடம் பதிஞ்சிருக்கப்பா. உண்மையை சொல்லுங்கப்பா, என்னப்பா நடந்துச்சு? ஏய், என்னடா நடந்துச்சு? யாராவது அடிச்சாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. ஏன்பா தண்ணி அடிச்சானா இவன்? எருமை தண்ணி அடிச்சு எவங்கிட்டயோ வம்பு இழுத்து அடி வாங்கிட்டு வந்துட்டு வாக்கியால விழுந்துட்டேன்னு இங்க வந்து விடுங்கப்பா. அதுக்குள்ள லவ்வா? லவ் கேக்குதா உனக்கு? என்ன மச்சான் குறுக்கத்தனமா நடக்கீரு? மாப்பிள்ளை கை பிடிச்சிருத்தானா இல்ல தப்பு தானே பண்ணானா? 2 பேரும் இஷ்டப்பட்டு தான் லவ் பண்ணாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து சின்ன பையில எந்த அடி அடிச்சிருக்காங்க. அவங்கள போய் அடிக்க விட்டுட்டு இவனை போய் அடிக்கிறீரு. ஐயா ராசா சும்மா இருக்க மாட்டியா? அவங்க ஆளும் பெருமா இருக்காங்க, நம்ம என்னையா பண்ண? ஆளும் பெருமா இருந்துட்டா என்ன வேணாலும் செய்வாங்களா? இப்படி பார்த்து பார்த்து ரொம்ப தொக்க போயிட்டோம். அவங்க 10 ரூபா எடுப்பாங்க. வேணாயா கீழே போடியா. பயப்படாதக்கா, என்ன பண்ணிடுவாங்க அவங்க? விடியண்ணா, இவன் மேலும் தப்பு இருக்கியா? நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை கூட ஒரு பையன் பழகுனா நம்ம சும்மா விடுவோமாயா? தப்பு இருந்தா நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்களா கை வைப்பாங்களா? ஏதோ என் தலை எழுத்து. யா பிள்ளை அடிச்சிட்டேங்கிற கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு, நீ அங்க போய் சொல்லி கொடுத்துறாதாயா? சரி மாத்திரதாயா. முறப்ப நாடுக்கு விபூதி போட போயிருந்தேன். நான் இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்க மாட்டேன். பாத்தியாரையா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நானும் பிரசிடண்ட்டும் எம்எல்ஏ பார்க்க போயிருந்தோம். எம்எல்ஏ மெட்ராஸ்க்கே குடி போயிட்டாராம். எப்போ வராரு போகிறான்னே தெரியலை. அவர் மாப்பிள்ளைக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவர் மாப்பிள்ளை தான் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கார. எம்எல்ஏ நம்மனா கதைக்கானதான் மந்திரியை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆழ்வாதிரணையில் வந்து இறங்கும் போது தான் மணலில் வந்த தாசில்தாரை மங்களூரத்துக்காரங்க அடித்து கட்டிட்டான்னு ஊரே பேச்சா கிடக்கு.
அடிக்க வைக்கல போகல வாத்தியார் ஐயா. கொஞ்சம் சவுண்டாக பேசுனா அவ்வளோதான். ஏன்ல மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும்? போலீஸை போட்டு மணல் அள்ளும். அப்போ என்னென்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே பாலத்துக்கு முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் வெட்டுவேன் குத்துவேன்னு வேற மிரட்டியிருக்கீங்க. மொத்தத்தில் என்ன போகுது? மங்களவரத்துக்காரங்க காட்டு மிராண்டின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறாங்க. அவ்வளோதான். அவ்வளோ தூரத்துக்கு போக விடக்கூடாது. பிரச்சனை முத்ததுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழி பண்ணணும். வெண்ணிலா, எந்திரிமா, எந்திரிமா. பாரு, நேற்றுலேருந்து நீ சாப்பிடவே இல்லை. நீ சாப்பிடாதனால அம்மா சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. எல்லாம் சரியாயிடுமா? அண்ணன் சொல்கிறேன்ல, எந்திரி. முதல்ல எந்திரிமா. எந்திரிமா. இங்கே வாயா. ஐயா, என்னங்க ஐயா? அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களால் முடியாது. அவனை விடுறதுக்குள்ளே எங்கே அனுப்பணுமோ பத்திரமா அனுப்பி வச்சிரு. கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் அனுப்ப முடியாது. எம்எல்ஏலாம் அவங்க ஆளுங்க. ஒரு 8-4 போலீஸை மட்டும் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனைன்னு வந்தா கேஸை எப்படி வேணாலும் திருப்பாங்கயா. உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அக்கறையில் தான் இதை சொல்கிறேன். என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும். என்ன மச்சான், எஸ்ஐ என்ன சொல்லிட்டு போறாரு? விடியறதுக்குள்ள எங்கேயாவது அனுப்பிடணுமா? என்ன பூச்செண்டு கட்டுறாங்களா? இவனும் கவலைப்படாத மச்சான். அவரு 10 பேர்னா நமக்கு 10 பேர். டே மாப்பிள்ள, நீ கூப்பிட்ட வருவாடா? பரவாயில்ல, நீ கூப்பிட்டு மாப்பிள்ள, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசாதப்பா. நானே அவன் படிப்பு முடியணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற கல்யாணம் அது இதுன்னுட்டு அவங்க சொன்னா அனுப்பிடுவாங்களா? என்ன நடந்தாலும் சரி, அவன் இங்கே தான் இருப்பான். அவங்க அருவா தான் வெட்டுமா, நம்ம அருவா வெட்டாதா? ஏங்க நீங்க ஆம்பளைங்க வெட்டிட்டு குதிரி எங்க வேணா போயிடலாம். நான் பொம்பளை, எங்கன போய் லோல்பட? இப்பெல்லாம் பழைய மாதிரி கிடையாதுக்கா. ஆளுக்கு ஒன்று சொல்லி என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பாக்கலா? உன் படிப்பு முக்கியம் இல்லப்பா.
உன் உசுறு தான் எங்களுக்கு முக்கியம்பா. இங்க பாரு, எங்களுக்கு இருக்க நீ ஒரே ஒரு புள்ள. திருச்சியில போய் சித்து வீட்டுல போய் இருப்பா. என்னை பொட்ட போய் ஓட சொல்றேம்மா, அதெல்லாம் நான் போக மாட்டேம்மா. அந்த பிள்ளை மேல உசிரே வச்சிருக்கா, அவளை சரி கட்ட முடியாமதான் என்ன மிரட்டுறானுங்க. அடிச்சாலும் வச்சாலும் சரி, நான் அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் உசிரே போனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்றது நீ கேட்க, நான் சாப்பிட போறேங்கிறல்ல. ஐயா, அந்த பையனை கொஞ்சம் அதிகமாகவே மிரட்டிட்டேன். ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போயிடுவான். பாப்பாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்கய்யா. அப்போ நான் வரட்டுமா ஐயா?